சிஸ்டர். இது வந்து ஒரு மாற்றம். இவ்ளோ நாளு ரொம்ப ஏன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்க. அங்க கற்பழிப்பு, கஞ்சா போதை, அது இது லொட்டு லொசுக்கு கண்டதும் நடக்குது. நீ நீங்க ஒரு தடவ சும்மா வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது போயிட்டு இந்த பாலிமர் நியூஸ், அப்புறம் குற்றம் நடந்தது என்ன இதெல்லாம் பாருங்க. அப்ப தெரியும் நம்ம நாட்ல என்ன நடக்குது, எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த அரசாங்கம் தான். ஒருவேளை இந்த புதிய அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு வாய்ப்பு குடுத்து, அது அவரு நடிகரோ அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆரும் நடிகர் தான். அவரு மக்களுக்கு பண்ணலையா? இத்தன வருஷமா மக்கள் மனசுல அவர் இடம் பிடிச்சு நிக்கலையா? சொல்லுங்க. இப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். உடனே அவர ஹேட்டர்ஸ் அவர பிடிக்காதவங்க ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு நடிகருக்கு ஃபேன்ஸா இருப்பீங்க. ஸோ எதுக்கு இந்த ஒரு விஷயத்துல ஒரு ஒரு நடிகரா பார்த்து அவர் மேல வன்மத்த கொட்டணும்? ஒரு 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 பொலிட்டிஷியனா ஒரு ஒரு மனுஷனா பார்த்து அவருக்கு வோட் பண்ணுங்க. அத தவிர்த்து எனக்கு அந்த ஆக்டர பிடிக்கும். அதனால இவர எனக்கு பிடிக்காது. நான் வோட் போட மாட்டேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சினிமா வேற, இது வேற. ஸோ 2த்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க.